நடக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது பிரியமானவர்களே, அங்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருவார். அவர் மூலமாக நம்ம பிழைத்திருப்போம். அவரை கட்டி பிடித்து கொண்டு நகர்ந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, கலாத்தியர் 2:20 முதல் பாகத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறேன். ஆனால் கடவுளோடு கூட நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி நாம் வாழாமல் அந்த இடத்திலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பாவம் அங்கே எப்படி கழுவப்பட்டதோ, பாவம் எப்படி நீங்கப்பட்டதோ, எப்படி சாபம் அங்கே தூக்கி எறியப்பட்டதோ, அதுபோல பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடனே கூட நாம் அறையப்படும் பொழுது பிழைத்திருக்கிறது நாம் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இனி நான் சொந்தமா நான் பண்றேன், நான் இது பண்ண இல்லவே இல்லை பிரியமானவர்களே. நான் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவினாலே என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம், நான் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவினாலே என்று சொல்லி. அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும்பொழுது, என்னுடைய பாவம் நீங்கிவிட்டது, என்னுடைய சாபம் நீங்கிவிட்டது, பிழைத்திருக்கிறது நான் கிறிஸ்துவினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு இடத்துல ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருந்ததாம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் 2 குன்றுகள் மத்தியிலே இருந்ததுனால அந்த 2 குன்றுகளுக்கும் இடையே ஒரு கயிறு கட்டி சாகசத்தை பண்ணி கொண்டு இருந்தாராம் ஒருத்தர். அவர் அப்படியே அந்த கைத்து மேலாம் நடப்பாரு, அதுல எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாரு. அதை பார்த்து எல்லாரும் மக்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக இருந்தார்களாம். அப்போ ஒருவர் அவர் கேட்டாராம், இவ்வளோ பேர் இருக்கீங்களே, ஒருவர் யாராவது வாலண்டியர் வரீங்களா, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு கூட்டிட்டு போய் அக்கறையில் சேர்க்கிறேன். எல்லாரும் பயந்துட்டாங்களாம், எப்பா நான் வரல, நம்ம எதுக்கு வம்புன்னு. ஆனால் ஒருத்தர் சொன்னாராம், சரி நான் வரேன்னு. அவர் நல்லா படித்தவராக இருக்கிறார். அவர் கூட செல்கிறார், தோல் மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளுகிறார். இவர் அந்த கயிறு மேலே நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். கொஞ்ச தூரம் போனதுமே அந்த கயிறு, அந்த திரி கொஞ்சம் விட்டு விடுகிற அந்த அந்த இடத்தை அவர் பார்க்கின்றார். நார்மலா போயிட்டு இருந்த கயிறு இப்ப கொஞ்சம் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சதுமே இந்த மேல இருக்கிறவர் ஞானவானா இருந்தாலும் அமைதியாக இருந்தாராம். ஒன்றுமே செய்யவில்லை, தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. அப்ப கேட்டாராம், பயமா இருக்கா அப்படின்னு. இல்லை பயம் இல்லை, நீங்க நடந்து போயிடுவீங்க, ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், மெதுவாக தோளில் இருந்து மாத்திரம் இறங்குங்க, இறங்கி என் சட்டையை போல கட்டி பிடிச்சிக்கோங்கன்னாராம். அப்படி கட்டி பிடிச்சதுமே கடகடன்னு கிராஸ் பண்ணி போயிட்டாராம். பிரியமானவர்களே, ஒரு சில இடம் வரைக்கும் அவர் தோளின் மீது உட்கார்ந்து போயினாரு. அதற்கு அப்புறமா பிழைத்தது அவராலே தானே பிழைத்து இருக்கிறார் என்று. நாம கூட நம்முடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல தோளின் மீது உட்கார்ந்து அப்படியே சந்தோஷமா இருக்கோம். சில இடங்கள்ல நடக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது பிரியமானவர்களே, அங்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருவார். அவர் மூலமாக நம்ம பிழைத்திருப்போம். அவரை கட்டி பிடித்து கொண்டு நகர்ந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலே யாரெல்லாம் கர்த்தாவே இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவரே நடக்க முடியல டாடி என்று சொல்லுகிற வேளையிலே நீங்க அவங்களை தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. இனி பிழைத்திருக்கிறது நாங்கள் உம்மாலே பிழைத்திருக்கிறோம் என்று சாட்சி சொல்ல கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.